ஹாய் ஒரு எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே வீடு கட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கான ஒரு வரைபடத்தை போட்டு நம்ம கான்ட்ராக்டர்ட்டு இன்ஜினியர்ட்டே கொடுப்போம். வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒவ்வொரு ரூம் அளவுகளை நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு மைன்யூட்டாக ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்தால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு பெரிய அளவில் வேரியேஷன் வருது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு அளவும் நம்ம கட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு அளவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ என்னென்ன பண்ணணும், அது எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அது ஒரு 2 மாடி கட்டணும் அப்படின்னா இருக்கிற அந்த எல்லா பில்லரையுமே நம்ம ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 25 ஒரு 30 அடியாவது நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஒரே டைமில் நம்ம வச்சு கான்கிரீட் போட முடியாது. ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம அந்த பில்லருக்கு நம்ம கான்கிரீட் போட்டு கொண்டு போவோம். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த பில்லர் எல்லாமே நம்ம ஒரு வாலோட ஜங்ஷன் பாயிண்டில் வரலாம், இல்லை வாலுக்கு உள்ளே நம்ம மறைகிற மாதிரி வரலாம். ஸோ அந்த பில்லர் மார்க்கிங் தான் ஒரு 100% வந்து உங்களோட ரூம் டைமென்ஷன்ஸை ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பில்லர் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போது ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வீடியோவுக்கு பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பில்லரோட ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷூவை வச்சு நம்ம பில்லர் ஸ்டார்டர் மார்க் பண்ணி அந்த ஸ்டார்டர்லேருந்து நம்ம சென்ட்ரிங் பாக்ஸ் நம்ம ஷீட் வந்து 4 பக்கமும் அடித்து உள்ள கான்கிரீட் கொட்டி நம்ம பில்லர் ரைஸ் பண்ணிட்டு கொண்டு வரணும். அப்படி ஸ்டார்டர் நம்ம மார்க் பண்ணாமல் ஒரு பில்லரை 4 பக்கமும் 1 இன்ச் மட்டும் நம்ம கவரை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல முறையாக நம்ம வந்து பார்க்க மாட்டோம். இப்படி நம்ம பண்ணும்போது கடைசியில் ஒரு ரூம் அளவுகளில் நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரக்கூடாதுன்னா அந்த ஸ்டார்டரை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம மார்க் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இந்த ஸ்டார்டரை எந்தெந்த டைமில் நம்ம ப்ராப்பராக மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம ஸ்டார்டர் எங்கே மார்க் பண்ணோம்னா நம்ம கிரவுண்ட் லெவலில் எங்கெங்கெல்லாம் பில்லர் வருது அதெல்லாம் நம்ம குழி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஃபுட்டிங் நம்ம கான்கிரீட் போட்டிருப்போம். அந்த ஃபுட்டிங் கான்கிரீட்லேருந்து கிரேடு பீமோட ஹைட், அதாவது கிரவுண்ட் லெவல் வரைக்கும் நம்ம ஒரு சர்டைன் பில்லர் கான்கிரீட் நம்ம போடுவோம். அந்த டைமில் ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டிங் கான்கிரீட்டுக்கு மேலே அந்த ஸ்டார்டரை நம்ம மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணும்போது நிலத்துக்கு மேலே நம்ம நூல் கட்டி ப்ராப்பராக ஒரு எல்லுக்கு டயகனல் பார்த்துட்டு அந்த டயகனலிருந்து பேப்பரில் இருக்கிற அதே அளவில் தான் பில்லர் வந்து மேலே வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் நம்ம அது ப்ராப்பராக பார்த்து ஸ்டார்டர் மார்க் பண்ணணும். அடுத்தது நம்ம கிரேடு பீம் வரைக்கும் பில்லர் கொண்டு வந்திருப்போம். அதுக்கடுத்தது கிரேடு பீமுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணி கிரேடு பீம் போட்டிருப்போம். அப்போ கிரேடு பீமுக்கு மேலே அந்த பில்லரானது பேஸ்மெண்ட் ஹைட் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம ஒரு ஸ்டார்டரை நம்ம ஒரு மார்க் பண்ணுவோம். ஸோ இது செகண்ட் டைமில் நம்ம மார்க் பண்ணுற ஸ்டார்டர். அடுத்தது பேஸ்மெண்ட் லெவலில் நம்ம பிளிந்த் பீம் தேவைப்பட்டுச்சுன்னா பிளிந்த் பீம் நம்ம போட்டிருப்போம். அப்படி பிளிந்த் பீம் போட்டதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டில் 1.5 ஜல்லிலாம் போட்டுட்டு பிளிந்த் பேஸ்மெண்ட் ஹைட்டிலிருந்து டோட்டலாக நம்ம லிண்டல் வரைக்கும் நம்ம பில்லர் ஒரே டைமில் கான்கிரீட் போடுவோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டரை ப்ராப்பராக மார்க் பண்ணணும். அடுத்தது லிண்டலுக்கு மேலே நம்ம ரூஃப் ஸ்லாப் நம்ம கான்கிரீட் போட்டிருப்போம். ரூஃப் ஸ்லாப் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கு எக்ஸ்டென்ஷன் கான்கிரீட் பண்ணும்போது அந்த இடத்துலையும் நம்ம ப்ராப்பராக ஸ்டார்டர் மார்க் பண்ணி நம்ம கொண்டு வரது ஒரு நல்ல முறையாக பார்க்குறோம். இந்த ஸ்டார்டர் மார்க் பண்ணும்போது சரி ஒவ்வொரு தடவையுமே ப்ராப்பராக நூல் கட்டி டயகனல் மார்க் பண்ணி நீங்கள் பண்ணுறது தான் ஒரு நல்ல முறையாக பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கொண்டு வர அந்த வீடுகளில் அந்த அளவானது எந்த விதமான வேரியேஷனும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்புகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.